மாடரேட்டாக இருந்துச்சு. நார்மலாக தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் பேசிக்கலி ரொம்ப டஃப்பாக தான் கொஷின் பேப்பர் இருக்கும், அதனால இங்கே நார்மலாக இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம். பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்தது. பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பயாலஜி பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈஸியாக தான் கொஸ்டின் பேப்பர் தான் இருந்தது. எவ்வளோ நான் ப்ரிப்பேர் பண்ண நல்லா எழுதிடலாம். ஃபிசிக்ஸ் ஆமாம், சில கான்செப்ட் கூட கேட்டிருந்தாங்க, ரொம்ப சம்ஸ் டைம் இல்லை அவ்வளோ போடுறது. பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தது. இல்லை லிபரலாக தான் இந்த கேம்பு, இந்த பிளாக் பரவாயில்ல, லிபரலாக தான் இருந்தது. எதுவுமே அவ்வளோ இது பண்ணல. செக்கிங்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க, எல்லாமே போனோம் வந்தோம், கரெக்டாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செகண்ட் அட்டம் எனக்கு. செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்னோட இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. மார்க் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, ஈஸியாக தான். இல்லை எக்ஸாம்ஸ் வந்து பரவாயில்ல. இல்லை ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல, ஒன்லி பின் மட்டும்தான் நாட் அலோடுன்னு சொன்னாங்க, மற்றபடி புர்கா எல்லாம் அலோடு தான். இன்னும் வெள்ளா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் நாங்கள் வந்து பிக்கப் பண்ண வரதுனால எந்த அளவுக்கு அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கேட்டால் தான் தெரியும் அவங்கள்ட்ட. அப்படிங்களா, தெரியல, இனிமேல் தான் கேட்கணும். ஆனால் அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆனால் எக்ஸாம் வந்து டஃப்பாக இருக்குமா, ஈஸியாக அந்த வாட்டி கேட்டிருக்காங்களான்னு எல்லா பிள்ளைங்களுக்குமே இது பயம் இருந்துட்டு தான் இருக்குது, எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாட்டி எந்த அளவுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்கன்றது தெரியல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாட்டி என்னன்னா பெண்ணு மட்டும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து ரிட்டர்ன் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 o'clock எக்ஸாம் சொன்னாங்க. ஆனால் 11 o'clockலாம் என்ட்ரி ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்தோம். உடனே என்ட்ரி ஆனாங்க. ஒன்றும் வந்து சேஃப்டி மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க உள்ள. கொஷின்ஸ் மாடரேட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் பழக்கப்பட்ட கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இல்லை லாஸ்ட் இயர் நம்ம கொஷின் பேப்பர்லாம் நெட்டில் பார்க்குறோம்ல, 5 years கொஷின் பேப்பர்லாம், அதெல்லாம் பார்க்கல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் எப்பவுமே டஃப்பாக தான் இருக்கும், அது நம்ம நினச்சிக்கிட்டு தான் வரணும் நம்ம. அது இந்த வாட்டி ஓகே, பட் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் நான் நெகட்டிவ் அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு நிறைய கொஷின். ஆமாம், அது செக்கிங் பார்த்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் எக்ஸாம் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாக. ஓகே, கூல். இல்லை பாய்ஸுக்கு தான் பிளெயின் ஷர்ட் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க. செக்கிங்லாம் பண்ணாங்க, எல்லாமே ஏஏ மாற்றிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஸ்கேனிங் செக் தான், நம்ம சினிமாவில் தியேட்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. ஆமாம், பெல்ட்லாம் எதுவுமே போடக்கூடாது தான். நான் எடுத்துகிட்டு வந்தேன், கைடி வச்சுட்டேன். கவின் என் பேர். நாங்கள் வளசரவாக்கத்துலேருந்து வரோம். ஓகே தேங்க்யூ. நல்லா எழுதியிருக்காங்க பாப்பா. ஆமாம், நல்லா எழுதியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா எழுதியிருக்காங்க. வந்து அவங்க சொன்னதில் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. ஓரளவு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. அது நாங்கள் இந்த போதி கேம்பஸ் இல்லைங்க, அதுலேயே தான் நாங்கள் அப்படியே சேர்த்து வச்சுருந்தோம். ஹாஸ்டல் மாதிரி அப்படியே விட்டு வச்சுருந்தோம் வீட்டுக்கு. நார்மலாக. ஆமாம் அவங்க இதுவாக தயாரான அளவுக்கு இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.